இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரமல் ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக பார்த்ததும் சாப்பிடணும் போல் இருக்குல்ல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சர்க்கரை 100 கிராம், கேரமலுக்காக பால் 250 ml, ரவா 50 கிராம், சர்க்கரை 50 கிராம், பட்டர் 1 டீஸ்பூன். அடுத்ததாக நம்ம புட்டிங் செய்கிறதுக்கான ட்ரேயை க்ரீஸ் பண்ணி வச்சிடணும். நான் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன், நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு ட்ரையான பேனில் 100 கிராம் சர்க்கரை போட்டு தானாக மெல்ட்டாக விடணும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் தானாகவே மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி தேன் மாதிரி வரும் பாருங்கள். அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு இந்த பாருங்கள் தேன் மாதிரி கிடச்சிரும். இது சரியான பக்குவம். இதை நம்ம உடனேயே அதே சூட்டோடையே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த டின்னில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா ஒரு பேனில் 250 ml பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா காயட்டும். காய்ஞ்ச உடனேயே 50 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் எடுத்தோன்னா 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடணும். சீக்கிரமாகவே நமக்கு ரவை குக்காய் கிடச்சிடும். நான் வறுத்த ரவா சேர்த்துருக்கேன், நீங்கள் வறுக்காத ரவா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ரவை குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் எந்த அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோமே அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ரவா புட்டிங்கு சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த டைமில் நான் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துடலாம். அதுவே ஒரு ஃப்ளேவரோட ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு ரவை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு ஆரம்போ இன்னுமே கெட்டி ஆகிடும். அப்புறமா ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரவா கலவை, அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து எடுத்துடணும். ரவா நல்லாவே ஆறி இருக்கணும், சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை செய்யணும். பாருங்கள், இது போலவே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த கட்டிகளுமே இல்லாமல் நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் எல்லா ரவையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டில் கேரமல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேக் பண்ணி லெவல் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணக்கூடாது, லைட்டாக ஷேக் பண்ணாலே போதும். அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விடணும். நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா, அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி விடுவோமோ அதே மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் வச்சு அதிலே நம்ம இந்த பேட்டரை தூக்கி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்லேயே லோ ஃப்ளேமில் நமக்கு இது ரெடி ஆகிடும். இதே ப்ரொசீஜரில் இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தியை உள்ளாடி இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அதில் பேட்டர் ஒட்டாமல் வரும். அப்போது அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்படி இதை ஆற விட்டுறணும். ஒரு 2 hours ஆறணும். 2 hours தாண்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை ஒரு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்திக்கிட்டோன்னா நமக்கு சூப்பரான ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், கேரமல் எல்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா நமக்கு விருப்பப்பட்டபடியே இந்த மாதிரி பீசஸ் போட்டு சாப்பிட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக கூட சாப்பிடலாம். இன்னுமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கோல்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம டைரெக்டாகவே சாப்பிடலாம். ரொம்பவும் டேஸ்டியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.